நோக்கி அறிவோம். ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். அடியேன் சந்திரசேகர், ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் அதனுடைய ஆச்சாரியர் சந்திரசேகர் பேசுகிறேன். வரும் 9/11/2020 அன்று பலன் அறியும் விதம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 40 வகையான தலைப்புகளில் இந்த வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்பு முழுக்க டெலகிராம் அந்த ஆப்பில் எடுக்கிறோம். இது ஜூம் மீட்டிங் வகுப்பு கிடையாது. டெலகிராமில் வாய்ஸ் ரெக்கார்ட் மூலம் இந்த வகுப்பு உங்களுக்கு எடுக்கப்படும். என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணி விட்டுடுவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். அது மாதிரி சிஸ்டமேட்டிக்கல் இந்த வகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வகுப்பு தொடர்ந்து ஒரு 5 நாட்களுக்கு நடைபெறும். 40 வகையான கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் 5 நாட்கள் உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுக்கப்படும். இந்த வகுப்பு பிரயோஜனமாக இருக்கும். இதில் தெளிவிடுவது என்பது உறுதி. மாணவர்கள் இந்த வகுப்பில் தெளிவிடுவது என்பது உறுதி. அடிப்படை மாணவர்களும் ஜோடு பார்த்து கொண்டிருப்பவர்களும் ஜோடத்தை தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வகுப்பு மிகவும் ஒரு பேருதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்துக்கள். 40 தலைப்புகளில் முழுமையாக உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுக்கப்படும். இந்த 40 தலைப்புகள் தாண்டி இந்த வகுப்பு வராது. 40 தலைப்புகள் மட்டுமே வகுப்பு எடுத்து கொடுக்கப்படும். இந்த வகுப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பதிவிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகத்துக்கு உண்டான பதில்கள் நான் திரும்ப உங்களுக்கு அதில் வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலம் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த வகுப்பில் சேருவதற்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 9778695143. இதற்கான பயிற்சி கட்டணம் 450 ரூபாய் நிர்ணயிச்சிருக்கும். இந்த வகுப்பு கட்டணத்தை என்னுடைய கூகுள் பே அல்லது ஃபோன்பேயில் செலுத்தலாம். நான் இப்போ சொன்ன நம்பரை தான் என்னுடைய கூகுள் பே ப்ளஸ் ஃபோன்பே நம்பர். அது போக நீங்கள் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த வகுப்புகளில் என்ன வகையான பாடத்தலைப்புகளை படிக்கிறோம் அப்படிங்கிற பாடத்தலைப்புகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தலைப்புகள் தொடர்ந்து சொல்லிட்டு வர கவனிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த ஆடியோவில் முழு விளக்கங்கள் கொடுக்க முடியாது. அதனால் தலைப்புகளை மட்டும் நான் சொல்லிடுவோம். தலைப்பு நம்பர் 1, கூட்டு கிரகத்துடைய திசா புத்திகளை அறியக்கூடிய விதம் எப்படி. அதாவது இதுக்கு விளக்கம் மட்டும் எப்படின்னு பாருங்க. அதாவது கூட்டு கிரகம் எப்படி எடுக்கணுமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமணம் பார்க்கணும்னா அதுக்கு 7ஆம் பாவத்தை பயன்படுத்துவோம். அப்போ 7ஆம் பாவத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடாது. அதற்கு இணையான மற்ற பாவங்களை எப்படி எடுக்கணும், அப்போ எந்த விதமான கூட்டு கிரக விதிமுறைப்படி எடுக்கணும். அதாவது திருமணம் அப்படின்னா 2, 7, 11 இந்த 3 கிரகத்துடைய கூட்டு விதிகள் சார்ந்த திசா புத்திகள் நடைமுறை இருந்துச்சு அப்படின்னா அது திருமணத்தை கொடுக்கும். இது மாதிரி விஷயங்களை ஒரு 10 நிமிஷம் பார்த்துருவோம். அது போக திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம். அடுத்த தலைப்பு குழந்தைகள் பிறப்பு ஏற்படும் காலம். அடுத்தது நல்ல வேலை எப்பொழுது கிடைக்கும். அடுத்தது வியாதி ஏற்படக்கூடிய காலங்கள் மற்றும் வியாதி குணமடையக்கூடிய காலங்கள் எப்பொழுது. அதற்கடுத்தது வழக்கு ஏற்படக்கூடிய காலம் எது. அடுத்தது தத்து குழந்தை அமைப்பிற்கு உண்டான ஜாதக நிலை. அடுத்தது மருமகள் எடுக்கக்கூடிய திசா புத்திகள். அடுத்தது ஒரு பொருளை விற்பனை செய்யக்கூடிய திசா புத்திகள் எது. அடுத்தது வீடு கட்டக்கூடிய காலங்கள் எப்பொழுது. அடுத்தது துர்மரணம் அமைப்பு யாருக்கு. அடுத்தது தனம் பணம் பெருகக்கூடிய கால நேரங்கள் எப்பொழுது ஜாதகருக்கு அமையும். அடுத்தது புத்தக வெளியீட்டுக்கு உண்டான திசா புத்திகள் அமைப்பு எது. அடுத்தது பதவி உயர்வுக்கான காலங்கள் ஜாதகருக்கு எப்பொழுது கிடைக்கும். அடுத்தது ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் யார். அதாவது எந்த வகையான ஆராய்ச்சியும் இருக்கலாம். ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் யார் மற்றும் ஆராய்ச்சியில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார். அடுத்தது சாமியார் சந்நியாசி ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு. அடுத்தது லாட்டரி சீட்டில் 1000, 2000, லட்சம் கோடி விலகக்கூடிய திசா புத்தி அமைப்பை கண்டறிவது எப்படி.
அடுத்தது தற்கொலைக்கு உண்டான திசா புத்திகள். அடுத்தது வளர்ப்பு பிராணி யார் எல்லாம் வளர்க்கலாம். அடுத்தது பணி, அதாவது வேலை நீக்கத்திற்கு பின்பு திரும்ப வேலை கிடைக்கும் அமைப்பு யாருக்கு. இப்போ ஒரு வேலை இருந்தாங்கன்னா அந்த வேலை பறி போச்சுன்னா அதே வேலைகளுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்பதற்காக. அடுத்தது யாரெல்லாம் ஒப்பந்த கையெழுத்து இடலாம். அடுத்தது கணவர் மனைவி விவாகரத்துக்கு உண்டான திசா புத்தி அமைப்பு எவ்வாறு கண்டறிவது. அடுத்தது கடன் வாங்கி திருப்பி கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. அடுத்தது லஞ்சம் திருட்டு. அடுத்தது தம்பியின் ஆதரவு, அண்ணன் ஆதரவு, அம்மா ஆதரவு, அப்பா ஆதரவு, மகன் மகள் ஆதரவு, மனைவி ஆதரவு, கடன்காரகன் ஆதரவு, குருநாதர் ஆதரவு, அரசியல்வாதிகளின் ஆதரவு. அதுக்கடுத்தது உதவி யாருக்கு கிடைக்கும். அடுத்தது யார் எல்லாம் ஜாமீன் போடக்கூடாது. அடுத்தது கூட்டு தொழில் யாருக்கு ஆகாது. அடுத்தது ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் பெறக்கூடிய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும். அடுத்தது வாடகை வருமானம் வரக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு உண்டு. அடுத்தது நிரந்தர வருமானம் அமைய என்ன செய்யணும். அடுத்தது வருமானத்திற்கு உரிய கோச்சார நிலை எது. அடுத்தது கட்ட பஞ்சாயத்து மூலம் வருமானம் பெறக்கூடிய ஜாதகம் யாருக்கு அமையும். அடுத்தது யார் வழக்கில் ஜெயிக்க முடியும், யார் வழக்கில் ஜெயிக்க முடியாது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது வற்றாத செல்வையும் புகழையும் தரக்கூடிய ஜாதக அமைப்பு எவ்வாறு. அடுத்தது வருமானத்திற்குரிய கிரக சேர்க்கைகளின் அமைப்பு. அடுத்தது குழந்தை பிறப்புக்காக மருந்து சாப்பிடக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்கும். அடுத்தது இஎம்ஐ சரிவர கட்டக்கூடியவர்கள் யார். அதாவது மாசம் லோன் கட்டுவோம்ல, அதை சரியா யாரெல்லாம் கட்ட முடியும், யாரெல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு அடுத்தது காலி இடங்களினால் லாபம் ஈட்டக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு. அடுத்தது யார் எல்லாம் லோன் வாங்கினால் அதிக நன்மைகளை அதன் மூலம் அடைய முடியும். இது போன்ற 40 தலைப்புகள். இப்போ 40 தலைப்பு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 40 தலைப்புகளுக்கு உண்டான பதில்கள் இந்த வகுப்பில் கொடுக்கப்படும். 40 வகையான தலைப்புகள் கொடுத்திருக்கோம். இந்த 40 வகையான தலைப்புகளில் இந்த வகுப்புகள் முழுக்க பூர்த்தி செய்து கொடுக்கப்பட முடியும். இந்த வகுப்பில் மாணவர்கள் 100% தேர்ச்சி அடைவது என்பது அடியனுடைய கருத்துக்களும் கூட. வாய்ப்புகள் விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வகுப்புகளை பயன்படுத்திக்கங்க, மிக நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களும் கூட. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம்.